இந்த வீடியோல நம்ம பனங்கிழங்குல எப்படி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். பனங்கிழங்கோட மேல இருக்க ஸ்கின் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ டாப் பாட்டம் ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க பனங்கிழங்கு எடுத்துக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து 15 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் கிழங்குங்கிறனால நான் 15 விசில் வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன கிழங்கா இருந்தால் நீங்கள் 10 விசில் வச்சுக்கோங்க போதும். கிழங்கு இப்போ சூப்பராக குக் ஆயிடுச்சு. நம்ம இதுவே அப்படியே சாப்பிட்லாம். நான் இதில் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்ட போகிறேன். கிழங்குக்கு சைடில் இருக்க நாரெல்லாம் எடுத்துட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிழங்கோட சைடில் இருக்க நாரெல்லாம் எடுத்துட்டு இப்போ சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், தேவையான அளவு உப்பு, ஒரு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் கிழங்கு வேக வச்ச அன்னைக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டேன். அதனால் பால் ஷேப்பில் பிடிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக வந்திருக்கு. நீங்கள் வேக வச்ச அடுத்த நாள் இல்லை 2 நாள் கழித்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சிங்கன்னா நல்லா உதிரி போல் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.